வெண்மை நீரம் அவர் திருவிழம் வெண்மை நீரம் அவர் திருவிழம் மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு ஆயர்குள்ள பிள்ளை விளையாட்டு விளையாட்டு அடியவர்க்கு எங்கு அருள் கூட்டு ஆயர்குள்ள பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கு எங்கு அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு பக்தி உள்ளம் என்னும் மலர் கொடுத்து பாசம் என்னும் சீரு நூலெடுத்து பாசம் என்னும் பக்தி உள்ளம் என்னும் மலர் கொடுத்து பாசம் என்னும் சீரு நூலெடுத்து சத்தியம் என்னும் சரம் கொடுத்து சத்தியம் என்னும் சரம் கொடுத்து சாத்துகின்ற உங்கள் திருமணிக்கு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓங்கார ரூபமான ஆதிவராகரமை பரத்தை தோற்றுவிக்க அவன் பொருட்டு பரமனையும் பிறந்தாவனையும் பிறந்தாவன் பரமனையும் தோற்றுவிக்க பிரபுடு சப்த ரிஷிகளை தோற்றுவிக்க அவர்களிலே காசுவருக்கு ஆதவன் பிறந்தார் ஆதவன் பிறந்தார் அண்டமெல்லாம் முடிவு வந்தது ஜெய மாதவன் பிறந்தார் கொண்டவருக்கு நல்ல வழி பிறந்தது ஒளி பிறந்ததால் உயிர் தோன்றிய மூலமாக அக்கினி அப்போ வழி பிருத்திவி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தோன்றின பஞ்சபூதங்களை தோன்றலால் பிரம்மன் உயிரினங்களை படைத்தார் அவைகள் வாழும் முறையை நெறிப்படுத்த ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டது வேதங்கள் வழியே சொல்லணும் காலத்தை கணக்கிட திருதாயகம் திரேதாயகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தின் வாழ்வதனை சோதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற சொல்லுக்கு இணங்க அநீதியை ஒழித்து நீதியை காப்பாற்ற என் பாட்டன் வளர்ந்தாமன் மச்சா குருமா வரகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதரம் கிடைத்து காப்பான் யானை வரும் முன்னே மணி ஓசி வரும் முன்னே என்பதனை என்ன யானை வருதோ யானையை வாங்கி சீடி ஓட முடியாதுன்னு பெண்ணு மட்டும் வாங்கியிருக்கு மணி மட்டும் ஆக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவை செய்யாவிட்டால் என் மன்னன் தக்கனி சாபத்திற்கிணங்க சிறப்பாகப்பட்டது 1000 சுக்கலாக கொடுக்கிறோம் என்பதிலே இந்த பொட்டியை நான் உருக்கல இன்னைக்கு ஏன் சாமி ஏன் பெட்டியாடுவாங்க நீங்க யோசிக்கலாம் ஏன் அடிக்கிறதுல அவங்க 2 பேரும் உடைக்கிறது ஏன் பொட்டியாங்க இன்னொரு காரணம் இருக்கு அந்த காலத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை யார் தெரியுமா பொறுப்பேற்கணும் அந்த நாட்டு மன்னன் தான் பொறுப்பேற்கணும் அது மாதிரி பக்க மேலங்களுக்கு பிரதிநிதி யாருன்னா நீங்க அப்ப அவங்க அடிச்சாலும் உடைக்கிறது யாரு பொட்டிய நான் என்ன உங்களை கேக்குறேன் ஏன் நாரத போடுற எங்களுக்கும் பக்கம் வாசிக்கிற உங்களுக்கும் எதுவும் சொத்து தகராறா இல்ல வாக்கியார பிரச்சனையா இல்ல சாப்பிட்ட சோத்துல மண்ணெண்ணி போட்டோமா அப்புறம் என்னங்க அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க சரி மயம் சிரமப்படக்கூடாதுன்னு எப்பெல்லாம் மூச்சு வந்து அடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு வாசி மூச்சு இருக்கு இதெல்லாம் நல்ல காரியமும் பண்றீங்க
ஆனா என் மண்டை பிடிச்சு மேல போறதுன்னு ஒரு வசனம் கதைப்படி உள்ள ஒரு வசனம். ஏன் அதுக்கு ஏன் அம்புடு ஆவலா வாசிக்கிறீங்களா? என்ன காரணம்? ரங்கநாதசாமி எத்தனை நாடகம் எழுதியிருக்காரு? கிட்டத்தட்ட 49 நாடகம் எழுதியிருக்காரு. ஏன் வண்டி திருமண நாடகம் மட்டும் அதிகமா நடக்குது? எங்க இந்த இது சொல்லக்கூடிய கருத்து சமத்துவத்தை போட்டுறதுக்காக அதிகமா நடக்குது. அதெல்லாம் காரணம். அது காரணம் இல்லையா? நம்ம ஊர்லயாச்சும் நாடகம் வெடிக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல எல்லா ஊர்லயும் வண்டி திருமணம் வைக்கிறாங்க. நாடகம் வைக்கிறது காரணமே நாடகம் மண்டை பிடிச்சு மேல போகணுங்க. அவங்க அதுக்காக மட்டும் நாடகம் வைக்கிறது இல்ல. நாடகம் மண்டை பிடிச்சு மேல போறப்ப கூட இந்த 4 பேர் மண்டையும் வெடிச்சு மேல போயிடாது, அதுக்கு சேர்த்துதான் வைக்கிறாங்க. அப்படியா? நான் மட்டும் தனியா போய் இங்க தனியா பாட்டு பாட முடியும்? வாசிக்க 4 பேர் வேணாம். இந்த தலை வெடிக்க வேணாம், துண்டை போட்டு கட்டுங்க. ஏங்க இப்பதான் வெடிக்கணும்? நீங்க அப்படி நீங்க வருத்தப்படுற மாதிரி இருந்தா நம்ம மட்டும் போக வேணாம். நம்மளால பார்க்க வந்த குத்தத்துக்கு மொத்த பேரையும் தூக்கிடுவோம். 24 இடத்துல பணிகள் யாரை வணங்க வேண்டும்? ரொம்ப அதிகமா நீங்க யோசிக்கிறீங்க. இடத்துல வணங்க வேண்டால் யாரை வணங்க வேண்டும்? அதிகளை இனந்தனமான உகந்தனை, செறிவினை சென்னிட சேனை சோதனை, பருவனை வெஞ்சர வாணி குடந்தனை, திருவினை தந்தனும் திருவிசனை என்று போட்டதற்குரிய ஆதி முதல் கடவுள் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன் வணங்க வேண்டும்? பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் தன்னுடைய பிள்ளைதானே விநாயக பெருமான். எதற்காக விநாயக பெருமானை நான் வணங்க வேண்டும்? என்னைத்தானே அந்த விநாயகரை வணங்க வேண்டும் என்ற ஆணவ மிகுதியால் விநாயக பெருமான் வணங்காமல் திரிபுர அசுரன் இழுக்க சென்றார். உலகத்தை தேராக்கி வேறுமனையை வில்லாக்கி மகாவசூரி அம்பாக்கி. பாருங்க, இத்தனையும் செய்த சிவபெருமான் கடைசியில மண்டை மேல கொண்டைய மறந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. யாரை கும்பிடல? நம்ம பிள்ளைதானே அப்படின்றனால விநாயகர் கும்பிடல. ஆக விநாயகர் வணங்காமல் சென்ற ஒரே காரணத்தினால் தேரின் அச்சாணி விழுந்து மண்ணிலை விழுந்தார். ஆக பரமருள் சிவனுக்கே அந்நிலைமை. நாம் அந்த விநாயக பெருமானை கொண்டு கலகத்துக்கான நல்ல வழியை தேடலாம். நாராயணா அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமையால் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழில் உயர்ந்துவிடு. 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். காட்டி சிரிக்குது வேடமுகம், இடி வண்டிடு கூட ஒன்றாய் விடிரும் அழகு ஆறுமுகம். என்னிடம் உன்னிடம் திருமுகம் காட்டி சிரிக்குது வேடமுகம், இடி வண்டிடு கூட ஒன்றாய் விடிரும் அழகு ஆறுமுகம். கண்ணின் மணியாய் கதிரின் கொடியாய் உலகை காட்டும் முகம், கண்ணின் மணியாய் கண்ணின் கொடியாய் உலகை காட்டும் முகம். பாட்டில் சுவையை சேர்க்கும் முகம். 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழில் உயர்ந்துவிடு. 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி சொல்லுக்கு தந்துவதுக்கு தலைவன் நமதானே. கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே. மந்திர சொல்லுக்கு தந்திர வில்லுக்கு தலைவன் அவன்தானே. கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்து காட்சிகள் தருவானே. சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே. சாலைகள் எங்கும் இடத்தில் வசிப்பானே. செல்வங்கள் எளியவர் யாவர் படைக்கும் பண்டத்தை ருசிப்பானே. 5 கரத்தை 6 முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழில் உயர்ந்துவிடு.
தானே இயலிசி நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன் தானே ஈரவர் எண்ணம் குளிரிட உலகம் தாய்ந்தது என்றானே அஞ்சு கரப்பை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சம் இல்லை ஆடியில் உயர்ந்து விடு அஞ்சு கரப்பை ஆணை முகம் நெஞ்சில் நிறுத்திவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஆகையினாலே ஆதி முதல் கடவுள் விநாயக பெருமானை மறந்துவிட்டு நன்றி நன்றி கைதேடு உற்சாகப்படுத்திய நாடக கலையை முறையோடு ரசிக்க அன்பு நாடக ரசிகர்களுக்கு என சார்பாக சிறந்தாவது நன்றி. காசி அம்பலம் குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கி உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற பாடலை கேட்டுள்ளார்கள். இவரங்க மேடையிலே நாரதராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மகன் கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். பரிசுகளை வழங்கி நல்வழிப்படுத்திய அன்பு காசியம்மனம் ஐயா அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமான நன்றி. நம்ம ஆரம்பத்துல பாடிய அந்த வரிகளுக்கு வந்து ஞாபகம் இல்லை. கண்டிப்பா பப்புன சந்தி முடிச்ச உடனே அந்த வரிகளை மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பாடலை பாடுவேன் என்பது வாய்ப்படுத்த அன்பு நல்ல உள்ளங்கள் அரமனைப்பட்டி சேர்ந்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்கள் மற்றும் நாடக கலையை முறையில் ரசிக்க அன்பு நாடக ரசிகர்கள் அன்பு உள்ள அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் என்பதை தாண்டி எனக்கு பெருமரியாதைக்குரிய என் அன்பு அப்பா பலவாக்கிய பொருள் அருமையப்பா துரைராஜ் அப்பா அவர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாடக கலை உலகத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே எங்க அப்பா மட்டும்தான். ஏன்னா நாடகத்துக்கு வரணுன்ற ஆசை வந்தது காரணம் மாமா முத்தப்பா அவர்கள். அவர் நாடகத்தை பார்த்து நம்மளும் ஒரு நாடகம் போனா நல்லா இருக்கும் என்ற ஒரு ஆசை வந்தது. ஆனா நடிகர்களே யாரையுமே தெரியாது, நடிகர்களையோ பக்கம் மேலத்திலேயோ யாரையும் பரிச்சயம் இல்லாது. அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை எங்க அப்பா துரைராஜ் அப்பா மட்டும்தான். நான் இருக்கேன் வாடா அப்படின்னு கையை பிடிச்சி இவ்வளவுதான் அழைத்து வந்தது காரணம் எங்க அப்பா துரைராஜ் அப்பா தான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல வறுமை புத்தகம் ஒரு புத்தகம் வாங்க கூட நாடகத்துக்கு பாடம் எடுத்தாச்சு எங்க ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள்ட்ட. ஆனா புத்தகம் வாங்க உண்மையில காசு இல்ல. அப்படி இருந்த பொழுது முதல்ல நாடகத்துக்கு நான் படிச்ச புத்தகம் விவேக சிந்தாமணியின் நூல். அது எங்க அப்பா துரைராஜ் வாங்கி கொடுத்தது. அது என்னைக்கு மறக்க முடியாது. எங்க அப்பா அவர்களுக்கு பெருமரியாதைக்குரிய அப்பா அவர்கள் நன்றி தெரிவித்து மற்றும் எங்களுக்காக வருகின்றக்கூடிய எங்க நாடக உலகின் செல்ல பிள்ளை எங்கள் அருமை அண்ணன் தேத்தாம்பட்டி சார்ந்த அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார நன்றி வணக்கத்தையும் இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு ஆக இடத்திலே பணிவன் வந்தால் உலகலாம் வளர்ந்து ஓதர கரியவன் நிலவலாக நீர்மணி வேணியின் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மன்னர் சிலமணி மாற்றி வணங்கும் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு கிடந்து அந்த பரம்பரலா விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை விடுபட்டு கழகத்திற்கான நல்ல வழியை தேடலாம். நாராயணா பிறை சூடி பெருமானே அருளாளா எந்தாள் மறவாதே நினைக்கின்ற மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாய் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தாய் உனக்கு ஆளாய் இனி அள்ளே எனலாமே சித்தமிழால் எனக்கு சிவமயமே சித்தமிழால் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமிழால் உனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாம இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமில்லா எனக்கு சிவமயமே பத்தி பெருக்கில் எந்த முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக பத்தி பெருக்கில் எந்த முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக சக்திகள் திரண்டு சிவம் பெருக சக்திகள் திரண்டு சிவம் பெருக எந்த
சித்தமிழால் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கதவை திறந்து வைத்த திருவருளே திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கதவை திறந்து வைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உடையும் அருள் கடலே உடையும் அருள்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை வயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பரம்பரா பண்ணக்கூடிய அந்த சிவபெருமானையும் இடத்தில் பணிந்துபட்ட போதிலும் கூட இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் வர்ணிக்கலாம். மழையும் மழை சார்ந்து இக்குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இம்மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இவ்விழையை காணக்கூடிய நேரத்திலே இடத்தின் அழகியை பற்றி வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வர்ணிக்கலாம்? The great வாணியம்பாடி பிரியாணி கருவேப்பிலான் கேட் பைபாஸ் சர்வீஸ் ரோடு புதுக்கோட்டை சார்ந்த அருமை அன்புள்ளங்கள் சார்பாக 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய எங்களது கிரேட் வாணியம்பாடி பிரியாணி அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குறை சார்பாக சிறந்த நன்றி மற்றும் சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளிபெருக்கி அமைத்தரக்கூடிய எங்களது சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களது மண்ணின் மைந்தர்கள் எந்த சிரமம் இல்லாத அளவுக்கு ஆமா எங்களது ஆர்எல் ஆடியோஸ் அன்பு இதயங்களுக்கு எங்கள் சிறந்த நன்றி மற்றும் ஒளிபெயர் செய்யக்கூடிய உடன்படாத அன்பு சகோதரர் அருமையண்ணன் திருவேலங்குடி சார்ந்த சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் இடத்திலே தெரிவித்துக் கொண்டு ஆக இடத்தை வர்ணிக்கணும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? இடத்தில் பெருமை வர்ணிக்கொண்டு நாரதரா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மகன் அவர் ஜெயமாதவன் அவர்களை பாராட்டி அரண்மனை பட்டியை சேர்ந்த பேனாரினா குருந்தமூர்த்தி சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கி கொண்டார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய பேனாரினா குருமமூர்த்தி அன்பு இதயங்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்த அருமையப்பா துரைராஜப்பா அவர்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக இடத்தை வர்ணிக்கலாம். எப்படி வர்ணிக்கலாம்? இசைக்குழுவின் சார்பாக நதிவோரம் நாடு ஒன்று நாடம் கொண்டு ஆட்சியம் ஆடு வெள்ள நானந்த ஆனந்தம் என்று சொல்ல நதிவோரம் நாடு ஒன்று நாடம் கொண்டு ஆட்சியம் ஆடு வெள்ள நானந்த ஆனந்தம் என்று சொல்ல மலையை ஓடுவதென்ன வாக்குத்தில விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிலமேகம் பாட்டத்திலையிட்டு ஓடுவதென்ன மலையை ஓடுவதென்ன முகிட்டாரோ துகிட்டாரோ உயிர்தாரோ உயிர்தாரோ சந்தன காடிருக்கு சிந்திரவும் இருக்கு சந்தன காடிருக்கு சிந்திரவும் இருக்கு கூட்டம் நீ தேவதையாட்டம்
பனித்தூங்கும் பசும்புள்ளே பசுபுள்ளே மின்னது முன்னாட்டம் கல்லணி திரை கொண்டாட்டம் மின்னது முன்னாட்டம் கல்லணி திரை கொண்டாட்டம் காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதிவேரம் நீயும் வேறு நாடல் என்றும் சூழ்நிலை சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல. உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிறந்தாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் இடத்தை பற்றி வர்ணிக்க வர மாட்டார். அருமையான இடம். உலக அரங்கிற்கே நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், வீரம், விவேகம் எல்லாத்தையும் உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த தமிழ் நாகரிகம் மட்டும்தான். காரணம் எப்படின்னா மச்சான், இன்றைய காலகட்டத்துல யாரு செய்ய முடியாத எத்தனை விஷயத்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப சாதாரண செஞ்ச ஒரே ஒருத்தர் தமிழன் மட்டும்தான். சரி, அது எப்படி நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன்னா எப்படின்னா சும்மா வாய் வார்த்தை சொல்லி போயிடக்கூடாது, சான்று இருக்கணுமா இல்லையா? இப்ப அமெரிக்கான ஒரு நாடு கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப அதிகம் படிச்சவர் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மைதானே. காரணம் என்னன்னா இன்றைய காலகட்டத்துல உலகத்திலேயே தலை சிறந்த நாடா விளங்குறது அமெரிக்கா. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த நாட்டுல எல்லாமே இருக்கு. நாகரிக மருத்துவம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல. என்ன இல்ல? அது என்னது? வரலாறு. வரலாறு மிக முக்கிய அமைச்சரே. ஆமா. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கான நாடே இல்ல. அப்ப நாடு இல்லாம அது என்ன வெறும் காடா? காடுதான். ஏன்னா மனிதர்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு அடர்ந்த வனாந்திர பகுதி தான் அமெரிக்கா. இங்கிலாந்துல இருந்து வாழ்ந்த மக்கள்லாம், ஏன்னா அது ஒரு தீவு, குட்டி தீவு, அவங்கதான் நம்மள எல்லாம் ஆட்சி பண்ணது. அப்ப அந்த நாட்டை வாழ்ந்த மக்கள் வந்து மக்கள் தொகை அடர்த்தி ஆயிடுச்சு. சரி, அடுத்து எங்கப்பா வாழலாம் அப்படி இடத்தை தேடி அலையும் பொழுது அமெரிக்க வெஸ்பிங்கிற ஒரு மாலுமி கண்டுபிடிச்சார் அந்த இடத்தை. அதனாலதான் அவர் நினைவாவே அமெரிக்கன் வச்சாங்க. அப்ப பாருங்க, வெறும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கான நாடே இல்ல. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பேசக்கூடிய மொழிக்கு இலக்கணம் வைத்து பேசப்பட்ட ஒரே நாகரிகம் நம்ம தமிழ் நாகரிகம் மட்டும்தான். காரணம் என்னன்னு கேளுங்களேன், உலகத்துல வந்து நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, யாரு செய்ய முடியாத விஷயத்த, அது என்ன செய்ய முடியாத விஷயத்த? இப்ப தஞ்சை பெரிய கோவில் போயிருக்கீங்களா? கேள்வியாச்சும் மட்டும் எல்லாரும். ஏன்னா தஞ்சாவூர் வந்து ஒரு சமவெளி பகுதி. சமவெளி நம்ம பகுதி இங்க வந்து மலையோ பாறையோ கிடையாது, சமவெளி பகுதி தஞ்சாவூர். ஆனா அந்த தஞ்சாவூர் சமவெளி பகுதியிலேயே கிட்டத்தட்ட 10,000 டன் எடையில ஒரு மிகப்பெரிய கற்கோவில். கற்கோவில் கல்லு மட்டும்தான், செங்கல், சிமெண்ட், சாந்து எதுவும் இல்ல. கல்லோட கல்லு கோர்த்து மட்டும் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். அது கட்டப்பட்டு மிகச்சரியாக 1007 வருஷம் ஆயிடுச்சு அந்த கோயில் கட்டப்பட்டு. சரி, வெறுமனே கோயிலை கட்டிவிடு, போய் சாமியை கும்பிடுப்பா. எல்லா சிறிய கோயில்ல உடனே சாமி இருக்கு, ஏன் அந்த கோயில் மட்டும் அப்படி என்ன சிறப்பு? அங்க வெறும் சாமிக்கு மட்டும் பெருமை கொடுக்காம நம்ம உயிருக்கு நேரம் அதிகக்கூடிய மொழி தாய்மொழி, தமிழ் மொழி. அது செம்மொழியாம் தமிழ் மொழி. ஏன்னா உலகத்துல செம்மொழி பட்டம் வாங்கியது மொத்தம் 5 மொழி தான். உலகத்துல இத்தனை பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் கூட செம்மொழியின் பட்டம் வாங்கினது 5 மொழி தான். அதுல உலகத்துக்கே மூத்த மொழியை விளங்குறது நம்ம தமிழ் மொழி தான். அப்படிப்பட்ட மொழி பேசக்கூடிய இடத்தை நம்ம பிறந்திருக்கும்ன்றதே கண்டிப்பா நமக்கு பெருமை. என்ன விஷயம்னா, அந்த மொழிக்கு தான் கட்டிய ஆலயத்திலேயே ஒரு சிறப்பு கொடுத்தான், மறைமுகமா. அது என்ன மறைமுகமா? தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்து 12. அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க எல்லா லிங்கத்துடைய உயரம் 12 அடி, உயிர் மெய் எழுத்து 18. அந்த லிங்கத்துடைய அகலம் 18 அடி, உயிர் மெய் எழுத்து 216. அந்த கோபுரத்துல உயரம் 216. உள்ள இருக்க லிங்கத்துக்கும் வெளியில இருக்க நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் மிகச் சரியாக 247. மொத்த எழுத்து 247. மறைமுகம் ஒரு சிறப்பு கொடுத்தேன். அதான பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, கோயிலை கட்டியாச்சு. கோயில் உச்சியில ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா? உருண்டையா ஒரு கல் இருக்கும். அது வந்து சேர்த்த கல் இல்ல, தனி கல். தனி கல்ல ஒரே கல் தான், சேர்த்ததுலாம் இல்ல. அந்த ஒரு கல்லோட இடம் மட்டும் 80 டன்னு. ஒரு டன்னா 1000 கிலோ. 80 டன்னுனா 8000 கிலோ. 80,000 கிலோ இடம் உள்ள ஒரு கல்லை கொண்டு போய் அவ்வளவு வேலை வைக்க முடியுமா? அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டாங்க. எப்படா அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல அது 216 உயரத்துல கொண்டு போய் இவ்வளவு பெரிய கல்லை கொண்டு எப்படா அவங்க வச்சாங்க அப்படின்னு உலக அரங்கே ஒரு ஆட்டம். யாரு? நம்மள தானே. சிறப்பு இருக்கா இல்லையா? சரி, அப்பா கோயில் கட்டிட்டாரு, பிள்ளை சுமாரமானா நீங்க என்னடா கோயில் கட்டுற, உன்னை விட பெரிய நான் கட்டி காட்டுறேன் அப்படின்னு அவர் பிள்ளை ராஜேந்திர சோழன் அவர் ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சார். கட்டும் பொழுதே அப்பா ராஜராஜன் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அவர் பெருமையை கெடுக்கிற மாதிரி
அதை விட உயரான கோபுரத்தை நம்ம கட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, அதோட சுருக்கமாவே ஒரு கோயில் கட்டிட்டாரு. அவர் கட்டின கோயில் எது தெரியுமா? அத கங்கை கொண்ட சோழபுரம். எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, என்னப்பா அது காவிரி கொண்ட சோழபுரம் வச்சிருக்கலாம், ஏன்னா காவிரி பக்கத்துல அரியலூர் மாவட்டத்துல அந்த கோயில் இருக்கு, ஏன் சம்பந்தம் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் அவர் வச்சாரு அப்படி எல்லாருக்கும் சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இப்ப ஏன் அப்படி இந்த பேர் வச்சிருக்கோம்? கோயில் கட்டிவிட்டாரு, கோயில் கட்டினா கும்பாபிஷேகம் பண்ணணுமா இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, இங்க இருந்து வடநாட்டுக்கு போய் எனக்கு கங்கை நதி புனித நீர் இல்லையா, அதை எடுத்து அந்த நீர் அபிஷேகம் பண்ணணுமா இல்லையா? இப்ப கேக்குறா, ஐயா நான் புதுசா ஒரு கோயில் கட்டிருக்கேன், அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு சொம்புல தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க. தண்ணியா? அதெல்லாம் தரவே முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சொல்லியிருக்காங்க, இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க பார்த்தா, நீ எனக்கு என்னடா நீ தண்ணி தர்றதுன்னு சொல்லி இங்க இருந்து படையெடுத்து போய் எவன் சொன்னானோ அவனை அடிச்சு உதச்சு அவன் தலையிலே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணார். அதனாலதான் அந்த ஆலயத்தின் பெயரே கங்கை கொண்ட சோழபுரம். பாருங்க எப்படி இருந்திருக்காங்க நம்மளால. அப்பெல்லாம் இதெல்லாம் ஒரு சிறப்பு தானே. ஒரு ஆத்துல தண்ணி ஓடலைன்னா பாலம் கட்டி விடலாம். இப்பெல்லாம் தண்ணி ஓடாம இருக்கக்கூடிய கட்டுற பாலமே 2 நாள்ல அரிச்சிட்டு போயிருது. ஆனால் ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கண்ணாடி நீர் பாயக்கூடிய அந்த காவிரி ஆத்து கொடுக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கரியால் சோழன் இன்னைய வரைக்கும் உலகத்திலேயே மிக பழமையான கட்டிடங்களை எடுத்து காட்டியதுன்னா கல்லணை மட்டும்தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வரலாறுகளை கொண்ட ஒரே இனம் என்ன இனம்? தமிழ் இனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட நிலத்தை வந்ததே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெரிய ஆளுங்கிறாங்க. சரி, இப்ப நான் சொன்ன கதைக்கு இப்ப இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நாரதர் வேஷம் நான் தான் போட்டிருக்கேன், அதே கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் சொன்னீங்க. அந்த கல்லை எப்படி மேல உடைய வச்சாங்க? இதுதான் எங்க அப்பா வேணும்ன்றது. ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. காரணம் நீங்க சொல்ற மாதிரி இப்பெல்லாம் இந்த பொக்லைன் கிரைன் வச்சு தூக்கி கொண்டே மேல வச்சுருவாங்க. அதுவும் இப்ப உள்ள காலத்துல கூட 80,000 கிலோ எடை உள்ள கள்ள தூக்குற எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்ல. ஆனா அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 8 மைல் தூரத்துக்கு மண் மூட்டை அடிக்கி சாரம், அப்ப உயரத்துல அப்படி சரிவா சாரம் 8 மைலுக்கு, அப்ப உயரத்துல 8 மைல் தான் போவோம். அங்கே வரைக்கும் மண்மூட்டை அடிக்கி யானையில கட்டி இழுத்து கொண்டே மிக சரியாக பொருத்தியதாக ஒரு வரலாறு உண்டு. இருந்தாலும் இடத்தை பணிவனம் என்றால் ரொம்ப சரியான பாருங்க. ஆகையினாலே இடத்தை வரைக்கணும் என்றால் மேலும் இடத்தை வரைந்து பிறகு யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பிறகு பொறுத்தல் படிப்போம். நாராயணா கண்ண துறந்தா ஒளியிலே கடை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண துறந்தா ஒளியிலே கடை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணா என்று சொன்ன
பிறந்தாள். மேலும் ஒரு முறை சத்தம் கேட்கின்றதா கவனிப்போ. நாராயணா என்ன சோ மத்த நேரம் வாயிலே தொட்டவருக்கு இப்ப மட்டும் கேட்க மாட்டேது. என்னங்க காரணம்? உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு காரணம் ஆகினாலே ஆடலும் சோ என்று காணப்படக்கூடிய பாடிய பாடலை பாராட்டி கண்ணனிப்பட்டியை சேர்ந்த ஆர்வம் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். பரிசில் வழங்கி கௌரவப்படுத்தி ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கு கடைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கம். ஏன்னா அந்த ஒளிவெறிக்கு பிறகு சொல்லிட்டே இருக்கலாம் போல. ஏன்னா முதல்ல நான் திரும்பி அண்ணைய பாடுறப்ப மட்டும் எக்கோ வழங்கின்னு சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அந்த திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. பாண்டி உஷாரா இருப்பாரு. அதான் எந்த குறையும் மிக சிறப்பாக ஒளிபெருக்கி ஆரோல் ஆடியோஸ் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக வர்ணித்தால் ஆலோசு காணப்படக்கூடிய பெண்மணி உண்மையிலே போலாம் காவல் தான் பாக்குறாங்களா? எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க அந்த நடிப்பு இல்லைங்க, பறவை விரட்டுறது மாதிரி. இப்ப ஒரு பறவை விரட்டினா உண்மையிலே ஒரு கல்ல கொண்டு இருந்தாங்கன்னா அது உண்மையிலே விரட்டுறது. ஆனா பாவலா பண்றாங்க, கல்ல கொண்டு அடிக்கிறாங்க, அந்த கவனுக்குள்ள தினையமா வச்சு இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்துறாங்க. உண்மையில ஏமாத்துறாங்கல்ல, என்ன காரணம் இல்லைங்க. இப்போ ஒரு வேட்டு வைக்கிறோம், யாருக்கு இல்லங்க, பொதுவா ஒரு வேட்டு வைக்கிறோம்னா அதுல மருந்துன்னு ஒண்ணு வச்சு விட்டா தான் அது வெடிக்கிற வேட்டு. மருந்தே எல்லாம் விட்டா அது என்ன வேட்டு? வெட்டு வேட்டு. அவரை பக்கத்துல வச்சுட்டே நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு சங்கடப்பட மாட்டாரா? நம்ம பேசுறது கொஞ்சம் வேலையை பார்த்துடுவோம். இருந்தாலும் கூட இந்த பெண்ணை வர்ணித்தால் ஒரே ஒருமை மட்டும் இந்த பெண்ணின் பேரழகை வர்ணித்து பிறகு சந்திக்க வேண்டிய நாட்களை விரைவாக சந்திப்போம். காளிதாசன் பாடினார் மேகத்தூடனே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே. காளிதாசன் பாடினார் மேகத்தூடனே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே. இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் வைகிளி, இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் வைகிளி. நீயில்லையே ஆனில்லையே கூடல்லையே கூடும் நேரம் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீதம் பூத்த சென்னிலா, வராமல் வந்தையும் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நானும் நீயும் நாளை நான் மாலை சூடனா, நானும் நீயும் நாளை நான் மாலை சூடனா.
மங்கை இவள் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்தாள். யார் இவள்? சுந்தரமணி வைத்து ததும்பும் கொஞ்சிருந்த மங்கை இவள். சுந்தரமணி ததும்பும் கொஞ்சிருந்த மங்கை இவள். இந்த உலகுக்கு நிமிர்ந்தாள். அதரமே குண்டு தேவ துணிமை முழக்கி வந்த அதரமே தேவ துணிமை எதற்காக வந்தாள் என்பதை விட வருகின்றார் ஒரு காவலாளி. வரட்டும், இவர் காவலாளியா அல்லது காவலில் வாடியா? வாடி என்பவன் ஒரு குரங்கு, அதுக்கான இவரை குரங்குன்றன்னு யாரும் தவறா அடிச்சுக்க வேணாம். வாடி முன்னாடி யார் இருந்தாலும் அவன் வீரத்தில் பாதி வாடி கொண்டு சேரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாடிக்கொண்டு அந்த வகையிலே வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலில் வாடியா இல்லை வெறும் காவாலியா இல்ல நம்ம சங்கத்துக்கு அக்கூசு வாலியா? இதெல்லாம் என் வசனத்தை இடம்பெறவே இல்லையே, அதிகமா யோசிக்கிறீங்க. ஆகையாலே வரட்டும், வரக்கூடிய வர காவலாளி விரைவாக சந்திக்கலாம். நாராயணா